பழைய கதையை பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. கருணாநிதி கால வாரினாரா, இல்லை ஜெயலலிதா கால வாரினாரா, எம்ஜிஆர் குண்டுராவ்கிட்ட பேசினாரா, இந்த கதையெல்லாம் வந்து பழைய கதை. இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி நமக்கு மேகதாது கட்டக்கூடாது. கர்நாடகாவில் ஒன்றுபட்டு எல்லாருமே ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டுட்டாங்க. இங்கே எதுவுமே போடலை. நீங்கள் காவேரிக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் போடாத, நீங்கள் இப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுறீங்க. எது முக்கியம்? திமுகவுடைய எண்ணம் இருக்குது. இவங்க கூப்பிட்டு மறுசீரமைப்பை எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நாளைக்கு தீர்மானம் போட்டாங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை இவங்க மாட்டிக்க வேண்டாம்ல. அதனால் இவங்களை சங்கடப்படுத்துறதுக்காக ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. மீட்டிங் போட வேண்டியது காவேரிக்கு, போடுறது வந்து டீலிமிட்டேஷனுக்கு. நான் கேட்டது பலாக்கா, நீ கொடுக்குறது கலாக்கா. ஓகே, இதனால் ஏதாச்சும் பயன் இருக்கும்ட்டு விஜய் எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? பாலிடிக்ஸ் எல்லாமே பாலிடிக்ஸ் தான் சார். தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் தான் முக்கியம். ஏன்னா கர்நாடகாவில் அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரலாம். அதனால் அவங்க 2 பேர் தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடணும், மேகதாது கட்ட வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. நமக்கு விடிவு காலன்றது வந்து காவேரி ஆணையமோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ தான். அது வந்து விஜய்க்கு அது வந்து புரிஞ்சிருக்கும். ஏன் வந்து பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்தாருன்றது நமக்கு தெரியல. செந்தில் பாலாஜி மேலே எடுக்கிற அதே நடவடிக்கையை விஜயபாஸ்கர் மேலே எடுக்கலாம்ல. அவர் பேரில் எஃப்ஐஆர் இருக்குல்ல, ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ணலாம்ல. காமராஜ் பேரில் இருக்குது, விஜயபாஸ்கர் பேரில் இருக்குது, MR விஜயபாஸ்கர் பேரில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு கண்ணுக்கு வேணா இன்னொரு கண்ணுக்கு சொன்னாம்பா. ஊழல்னால் எல்லா ஊழலையும் நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் எப்படி முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. விஜயை நம்பி ஓட்டு போட்டாங்க, மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க. மக்கள் திருப்தியாக இருக்காங்களா இல்லைன்றது இடைத்தேர்தல் தான் தெரியும். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கல்கி பிரியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது சட்டப்பேரவை நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு பட்ஜெட் அண்ட் வேளாண் பட்ஜெட்டுக்கான விவாதங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் அண்ட் எதிர்க்கட்சி தலைவருடைய விவாதம் நம்ம பார்த்துருப்போம். மாறி மாறி ஒரு சரமறையான விவாதம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆரோக்கியமாக இருக்கா, இல்லை இதை கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா? இல்லை, இது ஆரோக்கியம். இதுவரையும் இப்போ நம்ம பேசுகிற வரையும் நடந்த டிஸ்கஷன்ஸ் ஆரோக்கியமாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து ஒரு சவால் விட்டார் உதயநிதி. நாளைக்கு நாங்கள் காவேரி பற்றின, மேகதாது பற்றின ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர போகிறோம், அதுக்கு முதல்வர் வந்து பதில் சொல்லணும். ஏன்னா அவர் ஏன் சொன்னாருன்னா, நேற்று பேசும்போது இவர் ஆதவர்ஜன் என்ன சொன்னார், இது மாதிரி இனிமேல் வந்து முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல மாட்டார், அவை முன்னர் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரணும், மற்ற அமைச்சர்கள் தான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னாரு. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் சொன்னார், அப்போ நாங்கள் ஏன் முதல்வர் பதில் சொல்லலாம், நாங்கள் ஏன் அசம்பிளிக்கு வரணும் அப்படின்னு அவர் கேட்டார். முதல்வர் பதில் சொல்லணும்னா நாங்கள் வருவோம் பேசுவோன்ற மாதிரி சொன்னார். ஸோ இன்னைக்கு காலையில் வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் தைரியம் இருந்தால் நாளைக்கு வந்து பதில் சொல்லுங்கன்ற மாதிரி உதயநிதி சொல்லிட்டார். அவர் இன்னைக்கு காலையில் இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை அவங்க உடனே எடுத்துட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விவாதங்கள் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மேகதாதுக்கு ஏன் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டலைன்றதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதை தான் முக்கியமாக வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா இருந்தீங்க, நீங்கள் கடைசியில் வந்து முதல்வர் உங்களை வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அது தமிழ்நாட்டுக்கு அவமானம் அது இதுன்னு அவர் சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், விஜய் சொல்கிறாரு, நான் தமிழர்களுக்கு அவமானம் பட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், பக்கத்து நாடுகளே பேச்சுவார்த்தை நடத்தும் போது பக்கத்து மாநிலத்தோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். பட் இது வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த இஷ்யூ வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ. இது காவிரி இஷ்யூன்றது ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ, பல கட்டங்களை கடந்து வந்திருக்கிற ஒரு இஷ்யூ. அதில் வந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க அர்த்தம் இல்லை. யார் காலத்தில் டேம் கட்டினாங்கன்னு கேட்குறாரு விஜய். 69 வருஷத்தில், அது 74 ஒப்பந்தம் முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகளில் போச்சு, வழக்கை வாபஸ் வாங்கினார் கருணாநிதி. அந்த இடைப்பட்ட காலத்தில் கர்நாடகா டேம் கட்டினது உண்மைதான், அதில் யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. இந்திரா காந்தி அந்த காலத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொன்னாங்க, ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல. 89 நடுவர் மன்றம் அமைக்கிற வரையும் கர்நாடகாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, அவங்க டேமை கட்டினாங்கன்றது உண்மை. இதில் பழைய கதையை பேசுகிறது அர்த்தம் இல்லை. திமுக ஆட்சியில் தான் நடுவர் மன்றமே அமைக்கப்பட்டது 89. 2007 இறுதி தீர்ப்பு வந்து அப்புறம் காவேரி ஆணையம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கெசட்டில் போட்டாங்க. 13க்கு அப்புறம் 18 இறுதி தீர்ப்பு வந்தது. அதை தான் இப்போ எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அந்த 2018 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பேஸாக வச்சு தான் எல்லாம் பேசணும். பழைய கதையை பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. கருணாநிதி கால வாரினாரா, இல்லை ஜெயலலிதா கால வாரினாரா, எம்ஜிஆர் குண்டுராவ்கிட்ட பேசினாரா, இந்த கதையெல்லாம் வந்து பழைய கதை. இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி நமக்கு மேகதாது கட்டக்கூடாது. மத்திய அரசு என்ன சொல்லுது, அசம்பிளியில் பார்லிமெண்ட்டில் என்ன சொல்லுது, கீழே இருக்கிற மாநிலங்களோட பர்மிஷன் தேவையில்லை, அந்த ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் நம்ம தமிழ்நாடு கேரளா அவங்க பர்மிஷன்லாம் தேவையில்லை, அவங்க அணை கட்டலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் எந்த தடையும் கிடையாது கட்டுறதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அதுதான் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு உண்டாக்கிச்சு. எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுங்கன்னாங்க. அவங்க உடனே ஆல் பார்ட்டி மீட்டிங். நடுவில் காவேரி ஜூன் ஜூலை மாதம் கொடுக்க வேண்டிய வாட்டரை கொடுக்கல. ஜூன் மாதம் கொடுக்கலன்னு ஜூலை மாதம் தமிழ்நாடு குரல் எழுப்பணும்ல, குரல் எழுப்பவே இல்லையே.
ஆகஸ்ட் 3ஆம் தேதி 4ஆம் தேதி தானே வழக்கே நீங்கள் போடுறீங்க. அப்போ ஜூலை மாதம் முழுக்க என்ன பண்ணீங்க? தண்ணி வரல. ஜூன் மாதம் தண்ணியை நீங்கள் கேட்கணும்ல, உடனே போயிருக்கணும்ல. அவன் ஜூன் மாதம் எண்டில் தான், ஜூலை மாதம் 20 தேதிக்கு மேலே தான் காவேரி ஆணையமே கூட்டம் கூடுது, ஒழுங்காற்று குழு கூட்டம். அப்போ நீங்கள் எல்லாம் விரைவுபடுத்தணும்ல. ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கே நீங்கள் மூழ்கிக்கணும்ல. ஜூன் 12 நீங்கள் காவேரி திறக்கல. அப்போ அதுலேருந்து நீங்கள் மூழ்கிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நீங்கள் ஆகஸ்ட் மாதம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸே போகிறீங்க அப்படின்னா, அதுவும் ஒழுங்காற்று குழு கொடுத்தாதே 3500 கியூசெக்ஸ் கேட்டு தான் போகிறீங்க. அங்கே மழை பெஞ்சு எடுத்து நமக்கு ஜூன் ஜூலைக்கு சேர்த்து கொடுன்னு அதுக்கு போகல நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் இருக்கிற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து பழைய கதையை பேசுறது அர்த்தம் இல்லை. மேகதாதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? காவேரிக்கு நமக்கு 40 டிஎம்சி தண்ணி ஜூன் ஜூலைக்கு வர வேண்டியது, இப்போ ஆகஸ்ட்டுக்கும் சேர்த்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் இங்கே பிரச்சனை. அது தவிர வந்து மேகதாது டேம் கட்டுறதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? கர்நாடகா வந்து டிபிஆர் திருப்பி அனுப்ப போகிறான். திருத்திய டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மத்திய அரசுக்கு அனுப்ப போகிறான். மத்திய அரசு என்ன பண்ண போகிறான்றதான் முக்கியமான கேள்வி. கர்நாடகாவில் ஒன்றுபட்டு எல்லாருமே ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டுட்டாங்க. இங்கே எதுவுமே போடலை. நீங்கள் காவேரிக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் போடாத நீங்கள் இப்போ தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுறீங்க. எது முக்கியம்? எது முக்கியம்? தொகுதி மறுசீரமைப்பு முக்கியமா? அது அசம்பிளி பார்லிமெண்ட்டில் ரெசல்யூஷன் வரும்போது பார்க்கலாம். இப்போ நமக்கு முக்கியம் மேகதாது காவேரி. அதை பற்றி ஆல் பார்ட்டி மீட்டிங் போடாது. இப்போ எம்பிஎஸை கூப்பிட்டு டீலிமிட்டேஷன் போட்டிங்கன்னா அது என்ன? அதில் ஒரு அரசியல் இருக்குல்ல. அதுதான் கேட்குறாங்க இல்லை. அது நிர்மல் குமார் கேட்குறாரு, ஆல் பார்ட்டி எம்பிஸ் கூட்டத்தில் நீங்கள் கலந்துப்பீங்களான்னு கேட்குறாரு. அதுவா இப்போ முக்கியம்? காவேரி விஷயத்தில் மேகதாதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுங்கன்னு திமுகவுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அதுதான் முக்கியம் இல்லையா? இதனால் அரசாங்கத்துக்கு என்ன பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் எம்பி கூட்டங்கள் போடுறதுனால அது வந்து திமுகவை எம்ப்ராஸ் பண்ணுறாங்க. திமுக வந்து ஒரு சங்கடத்தில் வைக்கிறாங்க. திமுக வந்து இப்போ அந்த மறுசீர டீலிமிட்டேஷனில் அந்த மசோதாவில் வந்து கொஞ்சம் பாஜக சைடு எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அவங்க பாஜகவோட நெருங்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ இவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் ரெப்ரசன்டேஷன் கிடையாது தாவேகாவுக்கு. இப்போது எல்லாம் திமுகவுக்கு 22 பேர் இருக்காங்க லோக்சபாவில், ராஜ்யசபாவில் 8 பேர் இருக்காங்க, மொத்தம் 30 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்றவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் 10 பேர் இருக்காங்க, அப்புறம் மற்ற கம்யூனிஸ்ட் 2 பேர் இருக்காங்க. அது ஒரு 14-15 பேர் வருவாங்க வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. திமுக தான் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் திமுகவை கூப்பிட்டு ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் கூப்பிட்டு அது ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. அது வந்து இவங்க பாஜகவோட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. பாஜகவோட நெருங்கி போகிறாங்க. இந்த மறுசீரமைப்பு மசோதாவில் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிடுவாங்க. ஒன்று வெளியில் பண்ணுவாங்க, இல்லை பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. 22 எம்பிக்களை வச்சு அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க திமுக. இங்கே விஜயையும் பாஜகவையும் சைமல்டேனியஸாக எதிர்க்க வேண்டாம். இதுவரையும் எழுத்தாச்சு பாஜகவை. இந்த 2.5-3 வருஷம் 29 தேர்தலுக்கு முன்னாடி வரையும் நம்ம பாஜகவோட ஒரு ஓரளவுக்கு அவங்கள கோபப்படுத்தாமல் இருக்கிற இல்லை நிலைமை எடுக்கலாம். இல்லாட்டி இவங்களும் வந்து இப்போ டிவிஎஸ்சி போலீஸ் அது இது ஊழல் அவனும் என்ஃபோர்ஸ்மெண்ட் அது இது அமுச்சு விட்டா என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எம்பியை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு ஏற்றபடி நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணுறோன்னு பாஜக சொல்லிட்டாங்கன்னா அதை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு திமுகவுடைய எண்ணம் இருக்குது. இவங்க கூப்பிட்டு மறுசீரமைப்பு எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நாளைக்கு தீர்மானம் போட்டாங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை இவங்க மாட்டிக்க வேண்டாம்ல. அதனால் இவங்களை சங்கடப்படுத்துறதுக்காக ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. மீட்டிங் போட வேண்டியது காவேரிக்கு, போடுறது வந்து டீலிமிட்டேஷனுக்கு. நான் கேட்டது பலாக்கா, நீ கொடுக்குறது கலாக்கா. ஓகே, இதனால் ஏதாச்சும் பயன் இருக்கும்ட்டு விஜய் எதிர்பார்க்குற நினைக்கிறீங்களா? பாலிடிக்ஸ் எல்லாமே பாலிடிக்ஸ் தான் சார். பழனி கோயில் விஷயமா, அடுத்தது மதுரை கோயில் எடு, அவ்வளோதான் விஷயம். எல்லாம் பாலிடிக்ஸ் தான். நீங்கள் 31 பேர் வேலை ரத்தா உடனே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண முடியுமா? டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தானே எல்லாமே. அரசியல்ன்றது என்ன? சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடை போட வேண்டியது தானே. அதே அவங்க கரெக்டாக இவங்க பண்ணுறாங்க. அந்த விஷயத்த தெளிவாக பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த கால விவாதத்தில் பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர் இது சொல்கிறாரு, அந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த தொட்டால் விட மாட்டோம், தொட்டவங்களை விட மாட்டோம் அப்படின்லாம் வசனம்லாம் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து சனிக்கிழமை ஆச்சுன்னா பனையூரில் பார்த்தோம்னா வார சந்தை மாதிரி எல்லாத்தையுமே அள்ளி போட்டுக்கிறீங்க, இப்படி தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த தொட்டவங்களையும் விட மாட்டேன்னு நீங்கள் ஏன் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. தொட்டவங்களை விட மாட்டோம்னா இன்றைக்கி அவர் வந்து கனிம வள அமைச்சரை வீட்டுக்கு அமைச்சிருக்கணும். அவங்க அப்பா வந்து 50 கோடி ரூபாய் வசூல் பண்ணதா ஜூனியர் விடனில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்றைக்கி ஜூனியர் விடனில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்றைக்கி அவங்க கனிம வள ஃபாதர் வந்து அவரோட ஃபாதர் வந்து துட்டு கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு. அப்போ தொட்டரை விட மாட்டோன்னா பத்திரிகையிலேயே வந்திருக்கு, ஜூனியர் விடன்லேயே வந்திருக்கு. அப்போ அவங்க தொட்டரை விடக்கூடாது இல்லை. 22 லட்சம் ரூபா டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டர் டாஸ்மாக்கு டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் வாங்கி தரேன் 22 லட்சம் கைது பண்ணிட்டுருக்காங்க 2 பேரை. அவங்கள என்ன பண்ண போகிறீங்க? அரசு வக்கீல் பதவிக்கு 12 லட்சம் கேட்டார் கன்னியாகுமரியில் ஒரு தாவேக்கா, அவர் என்ன பண்ண போகிறீங்க? மண்டல் மண் எடுக்கிறதுக்கு பைசா கேட்டார் தாவேக்கா பிரமுகர், அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? செங்கல்சூழலில் போய் காசு கேட்டார் தாவேக்கா பிரமுகர், அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? கரெக்டு, ஊழலை ஒழிக்கிறது உங்கள் நோக்கம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
செந்தில் பாலாஜி மேலே எடுக்கிற அதே நடவடிக்கையை விஜயபாஸ்கர் மேலே எடுக்கலாம்ல. அவர் பேரில் எஃப்ஐஆர் இருக்குல்ல, ஃபர்தராக அதை ப்ரொசீட் பண்ணலாம்ல. காமராஜ் பேரில் இருக்குது, விஜயபாஸ்கர் பேரில் இருக்குது, எம்ஆர் விஜயபாஸ்கர் பேரில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு கண்ணுக்கு வேணா இன்னொரு கண்ணுக்கு சொன்னாம்பா. ஊழல்னா எல்லா ஊழலையும் நடவடிக்கை எடுக்கணும். உங்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து விட்டுறதா? அவங்க வந்து உங்கள் கட்சியில் ரிசைன் பண்ணிட்டு உங்கள் கட்சியில் சேர்ந்தாங்கன்னா விட்டுறதா? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. இல்லை, சிடிஆர் சொன்னார் எங்கள் கட்சியில் சேர்ந்தாலுமே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாரு. ஒன்றுமே காணுமே ஆக்ஷனை. நீங்கள் செந்தில் பாலாஜியை தேடி பிடிக்கிறதுக்கு பார்க்குறீங்களே தவிர 8 எஃப்ஐஆர் டிவிஎஸ்சியில் பெண்டிங்காக இருக்குது அதிமுக அமைச்சர்களை பற்றி. அதில் தூசி எடுங்களேன். திமுக ஆட்சியில் அவங்க பாஜகவோட கூட்டணியில் இருந்ததுனால அதை சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் எடுங்களேன், நீங்கள் எடுங்க. ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? 8 எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்குது. வேலுமணி மேலே 3 கேஸ் இருக்குது டிவிஎஸ்சியில். விடுங்க, அவர் உங்களை சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் எப்போ உங்ககிட்ட வருவான்னு தெரியாது, அதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லையே, அவரே சொல்லிட்டாரு அதிமுகவில் தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த மாதிரியான ஒரு வேஷம் அவர் போட்டுட்டு இருப்பார். ஏன்னா அதிமுகலையும் ஆக்ஷன், தாவேக்காலையும் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, பாஜகலையும் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. அவரோட வேஷம் அது மாதிரி. அது அவர் நல்லா அவரை பாதுகாத்துக்கிறது நல்லா பண்ணுறாரு. இங்கே தாவேக்காலையும் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, அவங்களுடைய ஒரு கான்டாக்டில் வரா மாதிரி அப்படி ஒரு பிக்சர் உருவாக்குறது. இடைத்தேர்தல் ஒரு தடையாக இருக்குது. இடைத்தேர்தல் நடத்துறது ஒரு கேப் வந்திருக்கு. இப்போது அதை தேர்தல் கமிஷன் கிளியர் பண்ணிட்டா வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் கொத்தா வந்து இங்கே விழுந்துருவானுங்கெல்லாம். எங்கள் தாவேக்காவுக்கு ரிசைன்மெண்ட் வந்துடுவாங்க. ரிசைன்மெண்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? ரிசைன்மெண்ட் வந்த பிறகு இடைத்தேர்தல் நடக்கும். அந்த இடத்துல அவங்க போட்டி போடுவாங்க. தாவேக்கா சிறப்பாக போட்டி போட்டு வெற்றி பெற பார்ப்பாங்க. வெற்றி பெற்றாங்கன்னா அமைச்சர் வெற்றி பெறுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. தைரியமா வெற்றி பெறுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு மாதிரி இருக்கு. 35 வருஷம் பாஜக சீட்டு இன்னைக்கு பறி போயிட்டாங்க பாட்டினால இடைத்தேர்தலில். மக்கள் எப்படி முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. விஜயை நம்பி ஓட்டு போட்டாங்க, மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க. மக்கள் திருப்தியா இருக்காங்களா இல்லையான்றது இடைத்தேர்தல் தான் தெரியும். இல்லை, இப்போ அந்த ஒரு மாவட்டத்தில் அந்த ஒரு நகரத்தில் முக்கிய நிர்வாகி இருப்பாங்க, அவங்களுக்கு தராமல் அவங்க நின்று தோத்து கூட இருப்பாங்க. அவங்களுக்கு தராமல் புதுசாக வந்தவங்களுக்கு தராங்கல்ல, அது எப்படி? அதுக்கு பிரச்சனை தான். புதுக்கோட்டையில் வந்து விஜயபாஸ்கர் அவர் இப்போ வின் பண்ணாருன்னா அவர் மாவட்டம் முழுக்க அவர் கையில் இருக்கும். அப்போ முகமது பர்வேஸ் என்ன பண்ணுவார்? அவர் அந்த காலத்துல நான் போஸ்டர் ஓட்டினேன், பாலாபிஷேகம் பண்ணேன், கட் அவுட்டுக்கு போட்டேன்னா அவர் மச்சான் பேசிக்கிறாங்க, மாப்பிள்ள மாமா மச்சான் மாப்பிள்ளைங்கிறாங்க. அதெல்லாம் பேசுவாங்க. அரசியல்னு வரும்போது வேற சார். அது இல்லை பேசிக்கலாம், எவ்வளோ வேணா பேசிக்கலாம். பவர் சென்டர்னு வரும்போது நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வரும்போது, நான் எத்தனை வருஷமா பாலிடிக்ஸ் பண்ணுறேன், நீ என்னைக்கு வந்த? நீ விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கலாம், பாலாபிஷேகம் பண்ணியிருக்கலாம், கட் அவுட்டு போஸ்டர் ஓட்டியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம், தோரணம் கட்டியிருக்கலாம். ஆனால் நான் அந்த காலத்துலேருந்து இருக்கேன்ல, எனக்கு உரிய மரியாதை கொடுக்கணும்னு விஜயபாஸ்கர் வரமாட்டாரா? எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் வரமாட்டாரா? கடம்பூர் ராஜு கோவில்பட்டியில் வரமாட்டாரா? எல்லாம் வரதானே செய்வாங்க. அதெல்லாம் பிரச்சனை வரதான் செய்யும் அவங்களுக்குள்ள. அந்த பழைய ஆட்கள் தாவேக்கா ஆட்களையும் அதிமுக இந்த ஆட்களையும் நீங்கள் அக்காமடேட் பண்ணுறதுன்றது விஜய்க்கு ஒரு கஷ்டமான காரியம் தான் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ அமைச்சர்கள் மேலே வந்து காசு கேட்டிருக்காங்க, நிர்வாகிகள் காசு கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பேப்பரில் வந்து தான் நான் சொல்கிறேன். எஸ், பேப்பரில் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி இப்போ சட்டமன்றத்தில் ஆதரவு நான் சொல்கிறாரு, எங்கள் அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ யாருமே இது வரைக்கும் காசு கேட்டதில்லை, வாங்கினதில்லைன்னு சொல்கிறாரு. இல்லை, இதெல்லாம் தாவேக்கா நிர்வாகிகள் நான் சொன்னதெல்லாம். இப்போ அமைச்சர் அப்படின்றது அமைச்சர் அப்படின்னு இப்போ ஒரு எல்லாத்தையுமே சொல்கிறார். நிர்வாகிகள் எம்எல்ஏக்கு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறாரு. இல்லைங்க, அது இல்லைங்க. நம்ம வந்து அமைச்சர் நேரடியாக போய் எல்லாம் வாங்குவார் நான் சொல்கிறோம். நம்ம அப்படிலாம் யாருமே சொல்லவே இல்லையே. அமைச்சர் நேரில் போய் எல்லாத்துக்குமே அமைச்சர் நேரில் போய் வாங்குவார். அது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்றதான் பாயிண்டிங்க. அந்த குற்றச்சாட்டுகள் வராத பார்த்துக்கணுன்றதான் நீங்கள் நம்ம சொல்கிறோம். நம்ம இல்லையா, குற்றச்சாட்டுகள் வராத இருக்கணும் தான் சொல்கிறோம். நம்ம நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வருதுன்னா அதை தடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குல்ல. ஏன்னா இது வந்து இன்னைக்கு வந்திருக்கு, ஜூனியர் விடல இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே, அதை நீங்கள் வந்து பார்க்கணும்ல. அப்போ அது என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? வசூல் வேட்டையில் தாது அமைச்சரின் தந்தை காரசாரமான உணவுக்கு பெயர் பெற்ற தொகுதியில் வெற்றி பெற்றவருக்கு தாதுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பெயரை சொல்லி அவரின் தந்தையே வசூல் வேட்டையில் இறங்கியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் ஏரிகளில் சவுடு மண் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை பெற்றதாக சொல்லி இதுவரை 50 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து விட்டார் அமைச்சரின் தந்தை. அதில் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த ஒரு மார்பிள் தயாரிப்பு நிறுவனம் மட்டும் 30 கோடி கொடுத்திருக்கிறது என்கிறார்கள். ராமுகாவின் 2ஆம் கட்ட சொல்கிறார்கள். தாவேக்காவின் 2ஆம் கட்ட தலைவர்களில் சிலர். அள்ளி குவிக்கும் நிர்வாகிகள், கடிவாளம் போடும் முதல்வர் என்ற ஜூவி கவர் ஸ்டோரியிலிருந்து. ஸோ என்ன அர்த்தம் இதுக்கு? ஏதோ ஒன்று நடந்துட்டு தானே இருக்குது. கீழ் லெவலில் லஞ்சம் ஒழிஞ்ச பாடு இல்லை சார். இவங்க சொல்கிற மாதிரி கீழ் லெவலில் இன்றைக்கி காலையில் கூட பேசியிருந்தோம். கான்ட்ராக்டர் அதிகாரிகள் கான்ட்ராக்டர் துட்டு வாங்கி தான் இருக்காங்க.
10.4 இன்னைக்கு அதால ஒருத்தர் சொன்னார் விழுப்புரம் மாவட்டத்தில் 10.4%, 4% அதிகாரிகளுக்கு, 10% அரசியல்வாதிகளுக்கு, உள்ளூர் அரசியல்வாதிகளுக்குன்னு அதிகாரிகள் நேற்று கூட ஒரு டெண்டரில் வாங்கினாங்க சார், கேட்டு வாங்கினாங்கன்னு விழுப்புரத்தில் சொல்கிறாங்க ஒருத்தர். இதெல்லாம் நடக்காதில்ல, நடக்க தான் செய்யுது. பாட்டிலுக்கு 10 ரூபான்றது நடக்க தான் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு முயற்சி எடுக்கிறார் முதல்வர் ஊழலை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னா, ஊழலை ஒழிக்கிறதுக்குன்னா முதல்ல உங்கள் கட்சி மட்டத்திலேருந்து தானே ஒழிக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் அதிகாரிகள் அடுத்த கட்டம், கட்சியில் வந்து ஒழுங்காக இருக்கணும்ல. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் வெளில வருது? தாது அமைச்சரின் அப்பா வந்து வசூலிக்கிறாருன்னா தாது அமைச்சரே வசூலிக்க மாட்டார், அப்பா வசூலிக்கிறார் அப்படின்னா ஏன் வருது அது மாதிரி? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வாயில் பேசினா மட்டும் போகாது, செயலில் காமிக்கணும்ல. இல்லை இப்போ சொல்கிறாங்களே கவர்மெண்ட் ஆஃபீஸில் லஞ்சம் இல்லை, க்ளீனாக இருக்குது, க்ளீன் கவர்மெண்ட்டாக இருக்குது அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க சார். அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆர்டிஓ ஆஃபீஸில் கேட்டால் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு 2 மாவட்டத்தில், மாவட்டம் சொன்னால் பேர் சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க, டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காரு. 2-3 மாவட்டங்களில் டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காரு. அவர் சொல்கிறார், நாங்கள் தானே சார் வாங்கி கொடுத்துருக்கோம் ஆர்டிஓக்குன்றார் அவர். நாங்கள் தான் கொடுத்துட்டுருக்கோம், நேற்று கூட கொடுத்தோம் அப்படின்றாரு அவர். ஏன்னா அப்போ எதை நம்புறது நம்ம? எதை நம்புறது நம்ம? நமக்கு நேரடியாக வர தகவல் தான் நான் சொல்கிறேன், எனக்கு நேரடியாக வர தகவலை சொல்கிறேன். அவங்க டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க தான் வந்து ஆர்டிஓவுக்கு துட்டு வாங்கி கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. அவங்க வாங்கி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அவங்க இதெல்லாம் எங்கே நடக்குது? சில இடத்துல சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் போனாங்க, பட்டா வந்து எங்களுக்கு எந்த விதமான துட்டுன்னு கேட்கலைங்க, பட்டா உடனே கிடச்சி போச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு சீட் கொடுத்து உட்கார வச்சாங்க எங்களுக்கு அப்படின்னாங்க. சில பேர் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, க்ளீனாக பண்ணிட்டோம், இந்த பத்திரப்பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க பட்டாக்காக கேட்டோம் சார், எங்களை வர சொல்லிட்டாங்க, அதே அமௌண்ட் தான் சார் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ எது உண்மை? அப்போது எது உண்மைன்னு தெரியல. கீழ்மட்டத்தில் வந்து ஒரு ஆட்சி மாறித்துனா ஒரு 1-2 மாதங்கள் வந்து இந்த அதிகாரிகள் கொஞ்சம் நேரடியாக வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு மாமூல் வாழ்க்கைக்கு வரதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகும். மாமூல் வாழ்க்கைக்கு வரதுக்கு 2-3 மாதம், அந்த மாமூல் வாழ்க்கைக்கு 2-3 மாதம் கழிச்சு தான் வருவாங்க. அந்த கேப் தான் இது ஆக்சுவலாக. இப்போ எதுக்கு அந்த கேப்பு? இந்த கேப்பில் சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. வாங்காதவங்களும் இருப்பாங்க, வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஆனால் 3-4 மாதம் கழிச்சு தான் மொத்தமும் இந்த பழையபடி தான் இருக்கா இல்லை புதுசாக மாறி இருக்கான்றது ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் தெரியும் ஆக்சுவலாக. ஓகே, இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு, சோஷியல் மீடியானால தான் வந்து நீங்கள் ஜெயிச்சிங்க, அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தாதனால நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. சரிங்களா, இந்த விவாதம் வந்து இப்போ எல்லா பக்கமும் ஆரம்பிச்சது, டிவி டிபேட்டில், யூடியூப் டிபேட்டில் ஆரம்பித்து இப்போ சட்டப்பேரவையிலையும் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அது சொல்லும்போது முதல்வர் வந்து லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? சோஷியல் மீடியா அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது சார். அவங்க ரீல்ஸ் போடுறதுல ரொம்ப பிஸியாக இருக்காங்க. வெளிப்படைத்தன்மை இந்த கவர்மெண்ட் கிடையாது. என்ன வேணால் ரீல்ஸ் போடலாம், யார் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. முதல்வர் விஜய் இப்போ தான் அசம்பிளியில் இன்றைக்கி தான் பதிலெலாம் பேசுகிறார். பேப்பர்லாம் படிக்கலையான்னு எதிர்கட்சிக்காரரை கேட்குறாரு. பேப்பர் நாங்கள் குறுவை தொகுப்பு கொடுத்துருக்கோமே, நீங்கள் பேப்பரில் படிக்கலையான்னு கேட்குறாரு. நான் கேட்டது குறுவை தொகுப்பு இல்லைங்க, விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் என்னன்னு கேட்குறேன். குறுவை தொகுப்பு எல்லா கவர்மெண்ட்டும் கொடுக்கறதான், வறட்சி நிவாரணம் என்னாச்சுன்னு தான் கேட்குறேன்னு திருப்பி அடிக்கிறாரு உதயநிதி ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் இவர் கேட்குறாரு, இவர் வந்து நான் வந்து அவமானம்லாம் பார்க்க மாட்டேன், பக்கத்து மாநிலத்தில் போய் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பழைய கதையெல்லாம் எடுத்து விட்றாரு, டேம் கட்டின கதையெல்லாம் எடுத்து விட்றாரு. ஆனால் இன்றைக்கி அது தேவையில்லை. உங்கள்கிட்ட முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி 2018 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டணும், இல்லை காவேரி ஆணையத்தில் போகணும். அதுதான் பேச்சுவார்த்தைகளெல்லாம் பயன் கிடையாது. நம்பி ஏமாந்துட்டோம், கர்நாடகாவை நம்பி நம்ம பல தடவை ஏமாந்துட்டோம். அதனால் மேலே டெல்லியில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற பாஜகவோ அதிமுக காங்கிரஸோ தமிழ்நாட்டுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் தான் முக்கியம். ஏன்னா கர்நாடகாவில் அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வரலாம். அதனால் அவங்க 2 பேர் தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடணும், மேகதாது கட்ட வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. நமக்கு விடிவு காலன்றது வந்து காவேரி ஆணையமோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ தான். அது வந்து விஜய்க்கு அது வந்து புரிஞ்சிருக்கும். ஏன் வந்து பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்தாருன்றது நமக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் என்ன சொன்னாங்க, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. அன்புமணி போன்றவர்கள் என்ன சொன்னாங்க, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம் தானே சொன்னாங்க. திமுகவும் வேண்டாம் தானே சொன்னாங்க, அதிமுகவும் வேண்டாம் தானே சொன்னாங்க. ஏன்னா பல கட்ட பேச்சுவார்த்தைகள் கர்நாடகாவோட பல தடவை நடத்தியாச்சு சார். அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு 15 வருஷம் அமுலில் இருக்கும். ஆற்றுக்கு கீழே இருக்கிற மாநிலங்கள் அப்ஜெக்ட் பண்ணால் நீங்கள் அணை கட்ட முடியாது. அவர்கள் நலன் பாதிக்கும்படி நீங்கள் நடந்துக்கூடாது. மேலே இருக்கிற மாநிலம் கர்நாடகா, அதுதான் அங்கே அடிப்படையான விஷயம். அப்போ நீங்கள் கதவை தட்ட வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டு. அதை விட்டுட்டு நான் போய் பேசுவேன்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லாமே நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அது ஒரு மர்மமாக தான் வச்சுருந்தீங்க. சிவகுமார் சொன்ன பிறகு தான் நீங்கள் அங்கே போகிற விஷயமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதுவரை நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக வெளியிலே சொல்லவே இல்லை. அப்போ வெளிப்படைத்தன்மையை உங்ககிட்ட இல்லையா? அப்போது இன்னொரு மாநில முதல்வர் சொல்கிறாரு நீங்கள் வர வேண்டான்ட்டு. அப்போ தான் இவர் போகிற விஷயம் நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அஃபிஷியலாக வெளில சொன்னீங்களா? அதை ஏதோ ரகசியமாக பண்ணணும்னு பார்த்தீங்க. ரகசியமாக போய் நம்ம ஒரு 2 டீம் ரகசியமாக எப்படி சார் போக முடியும்? தெரிஞ்சிருக்குமே. போகிற அன்னைக்கு தானே தெரியும். போகிற அன்னைக்கு தெரிஞ்சால் போகிறோன்னு நினச்சிருப்பாரு. போகிற அன்னைக்கு அவர் ஸ்பெஷல் ஃப்ளைட் ஏறும்போது அவர் கூட 10 பேர் போகிற லிஸ்ட் ஒன்று வெளில வரும்.
அப்போ தெரிஞ்சா போகிறோன்னு நினச்சிட்டு இருப்பார். அதில் ஜெகதீஷ் பழனிசாமி இருப்பார், விஷ்ணு ரெட்டி இருப்பார், ஜான் ஆரோக்கியசாமி இருப்பார், இப்படி ஒரு 10-13 பேர் இருப்பாங்க. நீர்வளத்துறை செக்ரட்டரி இருப்பார், அப்படி ஒரு 10-12 பேர். அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு தெரிஞ்சா போகிறோம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கலாம் ஒரு வேளை. நம்ம பாயிண்ட் அது இல்லை, பேச்சுவார்த்தையே வேண்டான்றதான முக்கியமான பாயிண்ட்டு. பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நமக்கு தீர்வுன்றது சுப்ரீம் கோர்ட் கொடுக்கறது தான். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படி கர்நாடகா நடக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு அரசியல் சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? அதுதான், அதனால தான் சொல்கிறோம் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் வேண்டாம் அப்படின்றது பாயிண்ட். அதுதான் ஆக்சுவலாக வந்து அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து சாமானிய மக்கள் வந்து கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்காங்க, எதிர்பார்த்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்து ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கா? இந்த இதெல்லாம் ஏன் போடலைன்னு நீங்கள் இல்லை, அதில் சில நல்ல விஷயமும் இருக்குது சார். அதாவது கிராம பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, விமன் ஓட்டை வந்து தக்க வைக்கிறதுக்கு மாதிரி விஷயங்கள் நிறைய வச்சுருக்கேன். அது 5 ஆடு கொடுக்கறது ஃப்ரீயாக, மாடு கொடுக்கறது, அப்புறம் வந்து அந்த ஜிராம்ஜி திட்டம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் நிறையா உண்டாக்குது. இருந்தாலும் 25 நாள் அதில் மேலே கொடுக்கணுன்றாங்க. மகாத்மா காந்தி ஊர வேலைப்பில் 100 நாள் வேலை திட்டத்திலேயே 100 நாள் யாருக்குமே கிடைக்கவே இல்லை. 40 நாள் 30 நாள் தான் கிடைக்கும். இதில் எப்படி 25 நாள் கிடைக்க போகுதுன்னு தெரியாது. அதே மாதிரி சேவை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு லீகல் சர்டிஃபிகேட் கேட்டு தாசில்தார் ஆஃபீஸ் போனீங்கன்னா அது 20 நாளைக்குள்ளே கொடுக்கணுன்ற மாதிரியான, அது நல்ல விஷயந்தான் அது. அப்புறம் வந்து அந்த 1 சவரன் நகை பெண்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயந்தான். ஆனால் அது எவ்வளோ பேர் கொடுக்க போகிறீங்க? 812 கோடி ரூபா ஒதுக்கிருக்கீங்க. அதில் வந்து 80,000 பேர் கொடுக்க முடியும் ஒரு வருஷத்தில். இந்த 8 மாதத்தில் நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு 2,000 பேர் தான் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 4.5 லட்சம் மேரேஜ் நடக்கதா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பேர் கொடுக்க போகிறீங்க தெரியாது. அரசு ஆஸ்பத்திரியில் பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் போடுறேன்றீங்க. அதில் 510 ரூபாய் 12 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. அதில் நீங்கள் 5,000 ரூபாய்க்கு தான் மோதிரம் போடுறீங்க. இன்றைக்கி ஒரு சவரன் விலை, ஒரு கிராம் விலை 13,000 ரூபாய். இன்றைக்கி நீங்கள் 5,000 ரூபாய்க்கு போடுற மோதிரம், சின்ன குழந்தைக்கு போடுற மோதிரம் எந்த அளவுக்கு தரத்தோடு இருக்கும்னு தெரியாது. அதெல்லாம் வந்தால் தான் தெரியும். ஒரு நல்ல எண்ணத்தில் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பெண்களை கவர்ற மாதிரியான விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள், மெடிக்கல் லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, அப்புறம் வந்து ஏஐக்கு ஒரு சிட்டி உருவாக்குறது, இந்த செமிகண்டக்டர் ஏஐக்கெலாம் ஒரு சிட்டி உருவாக்குறது, அதெல்லாம் நல்ல விஷயம். காமராஜர் பேரில் உண்டு உறைவிட பள்ளி போன்ற விஷயங்கள், அதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதெல்லாம் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் உயர்த்துறது போன்ற பல விஷயங்கள் உண்மையிலே நல்ல விஷயங்கள். ஆனால் வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியாது. மின்சாரத்துறையில் வந்து ப்ரைவேட்டைசேஷன், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல ப்ரைவேட்டைசேஷனை கொண்டதுக்கான முயற்சிகள் இறங்க போகிறாங்க. அதில் 72,000 வேகன்சி இருக்குது. நிர்மல்குமார் என்ன சொல்கிறார், நாங்கள் வேகன்சி ஃபில்அப் பண்ணுவோம்னார். இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை நீங்கள் வந்து ப்ரைவேட்டை கொடுத்தீங்கன்னா அப்புறம் வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்குவீங்க? ஸோ அதனால் வந்து வேலைவாய்ப்புக்கான விஷயங்கள் அதில் இல்லைன்றது முக்கியமான பாயிண்ட்டு. அது தவிர வந்து சில விஷயங்கள்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிற மாதிரியான விஷயங்கள் தோன்றதை நம்ம பிபிபி மாடல் அப்படின்றாங்க, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் பண்ணுறோன்றாங்க. ஸோ தனியாரோடு சேர்ந்து பண்ணும்போது ஒரு கட்டத்தில் தனியாருக்கு போய் சேர்ந்துருது கடைசியில். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ரெண்டாவது வந்து மக்கள் நிறைய எதிர்பார்த்தது 2,500 ரூபா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அது எதிர்பார்க்கல. அதே மாதிரி பஸ்ஸில் வந்து மாநிலம் முழுக்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணம்னாங்க, அது வரல. 6 கேஸ் சிலிண்டர் அது இருக்குது. 4,000 ரூபாய் வேலையில் பட்டதாரிகளுக்கு இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பெண்ணு பையனோட அப்பாவுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் கொடுக்கறது இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேளாண் பட்ஜெட்டில் நெல்லுக்கு 3,500 ரூபா ஆதார விலையும், கரும்புக்கு 4,500 ரூபா ஆதார விலையும் கொடுக்குறதா நீங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறதா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் கொடுக்கவே இல்லை. அது மாதிரி பல விஷயம். அதே மாதிரி விவசாயிகள் கடனை 100% தள்ளுபடி பண்ணுறேன். நீங்கள் 5 ஏக்கருக்குள்ள நீங்கள் 75,000 ரூபா தான் பண்ணியிருக்கீங்களே தவிர 100% தள்ளுபடி பண்ணலை. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதாவது சில விஷயங்கள் வந்து பெண்கள் இளைஞர்களை கவர்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதே சமயம் வந்து அதிருப்தியான விஷயங்களும் சிலது இருக்குது. நீங்கள் வந்து எப்படி வருவாயை பெருக்க போகிறீங்க? இன்றைக்கி 55,000 கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்குது. அதை எப்படி குறைக்க போகிறீங்க? கடன் திமுக கவர்மெண்ட் மேலே ஒரேடியாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே பண்ண தரல. இன்றைக்கி நீங்கள் 1,22,200 கோடி ரூபாய் இந்த வருஷம் கடன் வாங்க போகிறதா சொல்லியிருக்கீங்களே. அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன? ஆக்சுவலாக கடன் வாங்குறது பெரிய ஒரு ராஜ குற்றம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்களே, அதே விஷயம். எந்த கவர்மெண்ட்டும் கடன் வாங்கும் சார்? கடன் வாங்காத எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது சார். ஆனால் திமுக கவர்மெண்ட் கடன் வாங்கி அப்படியே தமிழ்நாடே படுத்துக்கிச்சு அப்படின்னீங்களே. அப்போ நீங்கள் 1,22,200 கோடி கடன் வாங்குறீங்க. இந்த உங்களோட 5 வருஷம் பதவி முடியும் போது நீங்கள் 15 லட்சம் கோடி ரூபாய் கடனோட தான் தமிழ்நாட்டை விட்டு தமிழ்நாட்டை வச்சிருப்பீங்க நீங்கள். அப்படி இருக்கும்போது எதுக்காக திமுக கவர்மெண்ட்டை குறை சொல்கிறீங்க? எல்லா கவர்மெண்ட்டும் கடன் வாங்கி தாங்க ஆட்சி நடத்துது. என்ன பண்ணாங்க கடன் வாங்கினா பாருங்கள், பட்ஜெட்டில் தான் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, பாருங்கள் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, பணத்தை எப்படி செலவழிச்சாங்கன்னு தான் பட்ஜெட்டில் இருக்க. அதுக்கு எது கேட்குறீங்க? நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க. பாலியல் குற்றத்துலேருந்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து, காவல் மரணத்துலேருந்து, கடன் வாங்குறதுலேருந்து, இன்னைக்கு எல்லாம் உங்கள் ஆட்சியில் நடக்குது இல்லை? எல்லாம் உங்கள் ஆட்சியில் நடக்குதா இல்லையா? இந்த 3 மாதத்தில் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோமா இல்லையா? பாலியல் குற்றத்தில் தாவேக்கா காலத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்களா இல்லையா? பாலியல் குற்றங்களில் அதுவும் இந்த தாவேக்கா பெண் நிர்வாகிகளே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா இல்லையா?
இந்த நிலைமைக்கெல்லாம் என்ன ஆக்ஷன்? ஸோ நீங்கள் தேர்தல் முன்னாடி திமுக மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிங்களோ கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து உங்களுக்கே ரிப்பீட் ஆகுது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி கையாளுறது? எல்லா ஆட்சிலையும் அது வர்றது தானே. அது இயல்பான விஷயம் சார். ஒரு கிரைம்ன்றது வந்து க்ரோயிங் சொசைட்டியில் வளர சமுதாயத்தில் கிரிமினல் குற்றங்கள் வரதான் சார் செய்யும். அதை எப்படி நீங்கள் தடுத்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு தான் முக்கியம் ஆக்சுவலாக. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது திமுக ஆட்சி காலத்தில், அவங்க 4 மாத காலத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் இன்சிடென்ட் நடந்தது, அது ஒரு 5 மாத காலத்தில் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஒட்டப்படாரத்தில் ஒரு விஷயம் நடந்ததுன்னு நினைக்கிறேன், விளாத்திக்குளத்தில் ஒரு விஷயம் நடந்ததுன்னு நினைக்கிறேன், அது ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அப்படி தான் பண்ண முடியும். சம்பவம் நடந்த பிறகு இங்கே தண்டனை வாங்கி தர முடியும். அதுதான் எல்லா கவர்மெண்ட்டும் பண்ண முடியும். நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு தாவே பொம்பளை 2 பேர் என்னை கடத்தின்னு போயிட்டாங்க, எம்எல்ஏ சொல்லி தான் கடத்தின்னு போயிட்டாங்க, என்னை பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டே கொடுத்தாங்க. அந்த எம்எல்ஏ மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒன்றுமே எடுக்கலையே. பத்திரிகையாளர்களை ஒரு ரூமில் பூட்டி வச்சு அடித்தார் ராணிப்பேட்டை எம்எல்ஏ, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதே வேலூரில் ஒரு தாவேகா பெண் நிர்வாகி லெட்டர் எழுதினாங்க, என்னோட ஆபாச வீடியோ எடுத்துகிட்டு மாவட்ட செயலர் என்னை பயமுறுத்துறாருன்னு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எல்லாம் இருக்குல்ல. ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. அடுத்த நேர்காணல் சந்திப்போம் சார். தேங்க்யூ.